Good day to all. Prepositions. Position அப்படின்னா நிலைய குறிக்கும். Pre அப்படின்னா முன் என்னும் அர்த்தம் கொண்டது. இவை இரண்டையும் சேர்த்து நாம் ஒரு சொல்லாக preposition என்றுவாறுதான் உச்சரிக்க வேண்டும். Preposition அப்படின்னு சொல்ல கூடாது. எப்படி சொல்ல வேண்டும்? Very good. Preposition. Preposition அதாவது பெயர் சொற்களுக்கு அல்லது பிரதிப்பெயர் சொற்களுக்கு முன்னால் வருவதோடு அவற்றை வாக்கியத்தில் எந்த நிலையில் அல்லது இடத்தில் இட்டு பாவிக்கணும் என்பதையும் வெளிப்படுத்துவதோடு பொதுவாக சொல்ல போனால் வார்த்தைகளுக்கு இடையிலான தொடர்பை காட்டுவதற்காக இந்த prepositions நாங்கள் பயன்படுத்துகின்றோம். A preposition is a word used before a noun or pronoun to show its relationship with another word in the sentence. இந்த prepositions பற்றிய வீடியோ போடுமாறு பல தடவைகள் பல்வேறு பேர் கேட்டிருக்கிறார்கள். prepositionின் பயன்பாடு பற்றி முழுமையாக அறிந்து கொள்வதென்பது பயிற்சியின் மூலமே சாத்தியமாகக்கூடிய ஒரு விடயம். ஏனெனில் preposition என்பது ஆங்கில மொழியை பொறுத்தவரையில் கடல் போன்ற பயன்பாடு உள்ளது. ஏன் நாங்கள் சமுத்திரம் போன்ற பயன்பாடு உள்ளது என்று கூட சொல்லலாம். ஆகவே நாம் இதனை சாத்தியமாக்குவதற்கு மிகச்சிறந்த வழி பயிற்சி ஒன்றுதான். உதாரணத்துக்கு பார்ப்போம். ஆன் அப்படின்னா மேல் அல்லது மீது என்றவாறு கற்றுக்கொள்வோம் சாதாரணமாக. அதே போல இன் என்றால் உள்ளே அல்லது இல் என்று கற்போம். நாங்க விடுமுறையில் இருக்கின்றோம். இங்கு விடுமுறையில் என்றவாறு தமிழில் காணப்படுகிறது. அப்படியாயின் we are in vacation என்பது சரியானதா? இல்லவே இல்லை. We are on vacation. We are on vacation என்பதுதான் ஆங்கில மொழி இலக்கணத்திற்கு அமைவாக மிகச் சரியான வாக்கியம். அடுத்தது நாங்க பார்ப்போம். to என்பது இக்கு என்று கற்போம். அவள் எப்போதும் நேரத்திற்கு வருகிறாள். இதை நாங்க she is always to time என்றவாறு சொல்லலாமா? நிச்சயமாக இல்லை. she is always on time என்பதுதான் மிகச் சரியான வாக்கியம். இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று நன்றாக புரிந்திருக்கும். உங்களுக்காகவே விசேடமாக preposition ஸ்பெஷல் சீரீஸ் ஆரம்பித்திருக்கிறேன். நாம் அடிப்படையில் பயன்படுத்தக்கூடிய prepositionில் இருந்து அவற்றை நடைமுறை வாழ்க்கையில் எவ்வாறு எங்கெங்கு பயன்படுத்திடலாம் என்பதை பயிற்சி வாக்கியங்களின் ஊடாக தினசரி பார்க்க போன்றோம். ஆங்கிலத்தை சரளமாக பேச விரும்பும் யாராயினும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையோடு பார்த்து பயிற்சி பண்ணுங்க. உங்களுக்கு சாதாரணமா பார்க்கும் போது அட தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு தான் தோன்றும். ஆனால் நீங்க எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனித்து இந்த வீடியோவோடு தொடர்ந்து சேர்ந்து பயிற்சி பண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு தெள்ளத் தெளிவான விளக்கத்தை பெற்று விடுவீர்கள். வாழ்நாள் முழுவதற்குமே மறக்காமல் இருக்கக்கூடியதாக இருக்கு. இந்த தொடரின் முடிவில் உங்களுக்கு prepositions மீதான சந்தேகங்கள் நிச்சயமாக தீர்ந்துவிடும். மற்றும் ஒரு விடயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நேரடி தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்பாக prepositions-ஐ எப்போதுமே கற்றுக்கொள்ளாதீர்கள். அதற்கான உதாரணத்தை தான் வீடியோவின் ஆரம்பத்திலேயே கூறினேன். ஆங்கில மொழி இலக்கண விதிகளுக்கு அமைவாக பயன்பாடு அறிந்து நிதானமாக என்னோடு சேர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். இந்த தொடர் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை எனக்கு தெரியப்படுத்த மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏனென்றா நான் இந்த வீடியோவை என்னுடைய நேரத்தை செலவழித்து உங்களுக்காகவே உருவாக்கியுள்ளேன். மறக்காம ஏனையோருக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. நிறைய பேர் இந்த வீடியோ போட சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்க, அப்போ அவங்களையும் சென்றடையும் பண்ண ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுடைய பயிற்சியை மேம்படுத்த கமெண்ட் பண்ணுங்க. Don't ignore the comment section or don't hesitate to comment. தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணி கமெண்ட் பண்ணாம விட்டுறாதீங்க. அல்லாட்டி பிழை வந்துருமா அப்படின்னு பயப்படாதீங்க. நீங்க எந்த அளவு பிழை விட்டு திருந்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்க பிழை விட்டு திருந்துகின்ற விஷயம் உங்களோட வாழ்நாள் பூரா மறக்காம இருக்கு. இதுக்கு நான் கேரண்டி. தவறாமல் இந்த தொடரை பார்வையிட இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்வையிடுகிறீர்களாயின் மறக்காம இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Now let's move on to the video. Day 1 on என்பதை
20 வகையான இடங்களில் நாம் பயன்படுத்த முடியும் என்பதையும் அவற்றில் 1 முதல் 4 வரையானவற்றையும் தெளிவாக பார்த்தோம். டே 1 கேட்கப்பட்ட வினாக்களுக்கான விடைகள் டே 1 வீடியோ லிங்குக்கு கீழே கமெண்டில் பின் பண்ணப்பட்டு விடைகளாக தரப்பட்டுள்ளன. தேவையானவர்கள் பார்த்து கொள்ள முடியும். இன்று நாம் 5 முதல் 8 வரையான பயன்பாட்டை பார்க்க போகின்றோம். ஒவ்வொரு தலைப்பின் கீழும் உதாரண வாக்கியங்களை தமிழில் கூறி ஆங்கிலத்திலும் கூறுவேன். தமிழில் கூறும் போது உங்களுக்கு அவற்றிற்கான ஆங்கில வடிவங்கள் தெரியுமாயின் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டே வாருங்கள். ஆங்கிலத்தில் கூறும்போது என் கூட சேர்ந்து பயிற்சி பண்ணிட்டே வாருங்கள். கேட்கப்படும் வினாக்களுக்கு உடனடியாகவே பதிலை கமெண்ட் பண்ணிட்டு வாருங்கள். எனக்கு தெரிந்தது தானே என்ற அலட்சியமும் வேண்டாம். கமெண்ட் பண்ணும் போது பிழை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற தயக்கமும் வேண்டாம். மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து முறை. அவள் பேருந்தில் இருக்கிறாள். She is on the bus. She is on the bus. நான் ஒரு ரயிலில் வந்தேன். I came on a train. I came on a train. அவர்கள் விமானத்தில் சென்றனர். Please comment your answer. Very good. அவர் கப்பலில் பயணித்தார். He traveled on a ship. He traveled on a ship. நாங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறோம். We are on a journey. We are on a journey. அவள் சைக்கிளில் சென்றாள். She left on a bike. She left on a bike. எல்லாம் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. அவர் ஸ்கூட்டரில் வந்தடைந்தார். He arrived on a scooter. Again, he arrived on a scooter. அவர்கள் குதிரையில் சவாரி செய்தார்கள். They rode on a horse. They rode on a horse. Rode என்பது R-I-D-E, ride என்பதனுடைய இறந்த கால வடிவம். அவர் நடந்து பள்ளிக்கு செல்கிறார். He goes to school on foot. He goes to school on foot. நான் அவளை ரயிலில் சந்தித்தேன். I met her on the train. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I met her on the train. அடுத்து நாங்க பார்ப்போம் occasions, சந்தர்ப்பங்களில். அவரின் திருமண நாளில் நாங்கள் சந்தித்தோம். We met on his wedding day. இங்கு wedding day என்பது ஒரு சந்தர்ப்பம். We met on his wedding day. சுதந்திர தின நிகழ்வில் அவர் பேசினார். He gave a speech on the occasion of Independence Day. He gave a speech on the occasion of Independence Day. அவர்கள் புத்தாண்டு முன்தினத்தில் கொண்டாடினார்கள். அதாவது புத்தாண்டுக்கு முதல் நாள் மாலையில். They celebrated on New Year's Eve. இங்கு eve என்பது ஈவினிங் என்பதை குறிக்கும். They celebrated on New Year's Eve. அவள் பிறந்த நாளில் பரிசு பெற்றுக்கொண்டாள். She got a gift on her birthday. எங்கூட சேர்ந்து சொல்லி பாக்குறீங்களா? She got a gift on her birthday. அவர் மேடையில் பாடினார். Please comment your answer. Well done. அவர்கள் அவர்களுடைய ஆண்டு விழாவில் நடனமாடினர். They danced on their anniversary. They danced on their anniversary. ஆசிரியர் தினத்தில் அவர் பாராட்டப்பட்டார். இங்கு அவர் செயலை செய்தவரா? இல்லை. அவர் செயலை பெற்றுக்கொண்டவர். Receiver of the action. ஆசிரியர் தினத்தில் அவர் பாராட்டப்பட்டார். He was honored. He was honored. Passive voice.
He was honored on Teachers' Day. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. He was honored on Teachers' Day. நாங்கள் கிறிஸ்துமஸ் காலையில் பிரார்த்தனை செய்தோம். Please comment your answer. Splendid. விளையாட்டு நாளில் பரிசு வழங்கப்பட்டது. இதுவும் என்னது? passive voice தான். The award was given on Sports Day. The award was given on Sports Day. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்கறீங்களா? The award was given on Sports Day. அவள் சிறப்பு வேண்டுகோளின் பேரில் அழைக்கப்பட்டாள். இங்கும் என்னது? அவளுக்கு செயல் நடைபெறுகிறது. passive voice. She was invited on special request. She was invited on special request. எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. She was invited on special request. அடுத்து நாங்க பார்ப்போம் dependence or support. அதாவது சார்ந்திருக்கும் நிலை அல்லது ஆதரவு என்பதை குறிப்பதற்கும் நாம் இந்த on என்பதை பயன்படுத்துவோம். நாடு விவசாயத்தை சார்ந்துள்ளது. The country depends on agriculture. The country depends on agriculture. குழந்தை தாயை சார்ந்துள்ளது. The baby relies. The baby relies on her mother. இங்க her தான் வர வேணுமா? இல்ல, அது பேபி பாயா இருந்தா on his mother அப்படின்னு சொல்லலாம். The baby relies on her mother. வெற்றி கடுமையான உழைப்பை சார்ந்தது. Please comment your answer. Wow, great. உதவிக்காக நாங்கள் உங்களை நம்புகிறோம். We count on for your help. Count on என்பது என்னதை குறிக்கிறது? நம்புகிறோம், சார்ந்திருக்கிறோம் என்பதை குறிக்கும். We count on for your help. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்கறீங்களா? We count on for your help. அவர் மேஜையை சார்ந்து நின்றார். மேஜையோட ஒட்டி அவர் சார்ந்து நின்றார். He leaned on the table. He leaned on the table. அவள் தனது சம்பளத்தை சார்ந்திருக்கிறாள். Please comment your answer. Very good. நான் என் நண்பர்களை நம்புகிறேன். I rely on my friends. I rely on my friends. குழு தங்கள் பயிற்சியாளரை சார்ந்துள்ளது. The team depends on their coach. The team depends on their coach. நீங்கள் எப்போதும் பிறரை சார்ந்திருக்க முடியாது. You can't always lean on others. You can't always lean on others. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்கறீங்களா? வாங்க சொல்லி பார்க்கலாம். You can't always lean on others. செயற்திட்டம் நிதியை சார்ந்திருக்கிறது. The project rests on funding. The project rests on funding. இங்க rests என்ற வேர்டுக்கு பதிலாக நீங்க depends, relies, counts on எது வேணுமென்றாலும் பயன்படுத்தலாம். அடுத்து நாங்க பார்ப்போம் ஸ்டேட் ஆர் கண்டிஷன். அதாவது நிலைமையை குறிப்பதற்கும் நாம் இந்த on என்பதை பயன்படுத்துவோம். விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. The lights are on. The lights are on. Fan இயங்கிக் கொண்டிருக்கிறது. The fan is on. The fan is on. TV நாள் முழுக்க இயங்குகிறது. Please comment your answer. Superb. கணனி இன்னமும் இயக்கத்தில் உள்ளது. The computer is still on. எங்கூட சேர்ந்து சொல்லி பார்க்கறீங்களா? The computer is still on.
ஹீட்டரை இயக்கி வையுங்கள். Keep the heater on. Keep the heater on. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Keep the heater. Keep the heater on. குழாயை திறந்த வண்ணம் விடாதீர்கள். திறந்தபடி விடாதீங்க. Don't leave the tap on. Don't leave the tap on. Washing machine இயங்கிக் கொண்டிருக்கிறதா? Please comment your answer. Marvelous. எல்லா விளக்குகளும் எரிந்த நிலையில் விடப்பட்டிருந்தது. All the lights were left on. All the lights were left on. மறுமுறை சொல்லி பார்ப்போமா? All the lights were left on. Gas இன்னமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. The gas is still on. The gas is still on. தயவு செய்து இசையை இயக்கவும். இசையை போடவும். Please turn on the music. Please turn on the music. இன்று நாம் mode of transport, occasions, dependence or support, state or condition போன்றவற்றில் நாம் on என்பதை எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதை நடைமுறை உதாரணங்களூடாக தெளிவாக பார்த்தோம். இதை ஒரு தடவை மாத்திரம் பார்த்ததோடு நிறுத்திவிடாமல் இதே போல நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை சிந்தித்து பார்த்து அவற்றை ஆங்கிலத்தில் எழுதி பார்த்து பேசி பழகி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any doubts or mistakes, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை அனைவருடனும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இந்த தொடரை தவறாது முழுமையாக பார்வையிட்டுக் கொள்வதற்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகிலுள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். Let's meet on day 3 of this preposition special series.